find value of m, show that the function y equal to e power mx is a solution of okay. Find the value of m, show that the function y equal to e power mx is a solution of the given differential. இந்த function ஓட differential equation இதுதான் அப்படின்னா இந்த m ஓட வேல்யூ என்ன இருந்திருக்கும்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். y equal to e power mx ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கனால ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வரணும்ங்கறான் பாப்போம். அது இருக்கு அப்படினா m ஓட வேல்யூ என்ன? ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y dash equal to e power mx டிஃபரன்ஷியேட் பண்ணா e power mx into அந்த mx டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா m ஏனா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஓகேவா? அப்ப y dash equal to e power mx remove பண்ணிட்டு y னே சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்ப m into y. அப்ப சொல்யூஷன் என்ன சொல்லிட்டா? அப்ப therefore solution is y dash plus 2y equal to 0 ன்டா. ஓகேவா? அப்ப y dash remove பண்ணிட்டு my சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப my plus 2y equal to 0. y காமனா எடுத்துருங்க. உள்ள m plus 2 equal to 0. அப்ப y வந்து not equal to 0. y 0 ன்னு சொல்ல முடியாது. ஏனா y equal to e power mx. அப்ப m plus 2 equal to 0. Therefore m ஓட வேல்யூ minus 2. ஓகேவா? நல்லா பாத்துங்க. அப்ப y equal to e power mx is a solution of இந்த differential equation சொல்யூஷனா இருக்கு அப்படினா m ஓட வேல்யூ என்ன இருந்திருக்கணும்? அப்போ ஒன் டைம் y dash டிஃபரன்ஷியேட் பண்ண e power mx into m. அப்போ y dash equal to e power mx y ன்னு சொல்லிக்கலாம். அப்போ my ன்னு. அப்போ சொல்யூஷன் இதோட சொல்யூஷன் தான சொல்றா. அப்போ அந்த y dash ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா m என்னன்னு கிடைச்சிரும். ஓகே, அதேதான் செகண்ட் சம். இந்த ஈக்குவேஷன் இதுக்கு சொல்யூஷனா இருந்தா m ஓட வேல்யூ என்ன? அப்ப given equation y equal to e power mx டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y dash equal to e power mx into m. அப்ப y dash equal to e power mx என்ன சொல்லலாம்? y ன்னு சொல்லலாம். y into m. இத 1 ன்னு வெச்சுக்கங்க, இத 2 ன்னு வெச்சுக்கங்க. ஓகேவா? ஆனா சொல்யூஷன் y டபுள் டேஷ் இருக்கா? y டபுள் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y டபுள் டேஷ் ஈக்குவல் டு y டிஃபரன்ஷியேட் பண்ண y டேஷ் m இஸ் கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். அப்போ இந்த y டேஷ்ல y டேஷோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. y டபுள் டேஷ்ல y டபுள் டேஷ் ஈக்குவல் டு y டேஷோட வேல்யூ என்ன? y into m into m. அப்போ y டபுள் டேஷ் ஈக்குவல் டு என்ன வந்துரும்? y m ஸ்கொயர்டு வந்துருமா? அப்போ y டபுள் டேஷ் ஈக்குவல் டு y m ஸ்கொயர் y dash equal to y into m. இந்த ரெண்டையும் கொண்டு போய் சொல்யூஷன்ல அப்ளை பண்ணுங்க. அப்ப அந்த சொல்யூஷன் இஸ் என்ன கொடுத்திருக்கான்? y double dash minus 5y dash plus 6y equal to 0. y double dash ஓட வேல்யூ என்ன? m squared y minus 5y dash ஓட வேல்யூ என்ன? m into y plus 6y equal to 0. y காமன் அவுட் பண்றீங்களா? y காமன் அவுட் பண்ணா m squared minus 5m plus 6 equal to 0 into 0 பண்ணா y not equal to 0 ஏன்னா y equal to e power mx. அப்ப m squared minus 5m plus 6 equal to 0.
அப்போ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்கன்னா மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6 ஆட் பண்ணால் -5 -3 -2 போட்டுக்கலாமா? அப்போ m -3 into m -2 equal to 0, m equal to 3,2. அப்போ m ஓட வேல்யூ 3,2. அப்போ the value of m show that the function y equal to e power mx is a solution of the given differential equation கொடுத்துட்டான். அப்போ இந்த கண்டிஷன்ஸில் அப்ளை பண்ணால் m ஓட வேல்யூ -2, செகண்ட் சொல்யூஷனில் அப்ளை பண்ணால் m ஓட வேல்யூ 2,3. ஓகே, கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் 10.4 தான் பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த எக்ஸசைஸில் இருக்கிற பேலன்ஸ் சம் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் லாஸ்ட் வீடியோவில் செகண்ட் சம்மோடு ஸ்டாப் ஆயிருந்தோம். இப்போ தேர்டு சம் இருக்குது. பட் தேர்டு சம்மு நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸோட கான்செப்டை இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த சம் அங்கே வரப்போ பார்த்துக்கலாம். இப்போ ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபோர்த்து சம். Show that y equal to e power minus x plus mx plus n is a solution of the differential of the differential equation e power x into d square y by dx square minus 1 equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? சரி பார்ப்போம். y equal to e power minus a given equation y equal to e power minus x plus mx plus n. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 கான்ஸ்டன்ட் m n 2 கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். பண்ணால் இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ரைட் சைடு ஆன்சர் 0 வருதான்னு பார்க்கலாம். எப்படி வேணால் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா y டேஷ் e பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு -1 மைனஸ் பவர் அவன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 mx differentiate பண்ணா mnx differentiate பண்ணா 1 plus n constant differentiate பண்ணீங்கன்னா 0. செகண்ட் டைம் differentiate பண்ணுங்க, சான்ஸ் இருக்குல்ல. y dash differentiate பண்ணா y double dash e power minus x differentiate பண்ணா e power minus x into -1 ஆல்ரெடி ஒரு -1 plus m differentiate பண்ணீங்கன்னா 0. அப்போ y double dash equal to minus into minus plus e power minus x. ஓகேவா? அப்போ y double dash என்ன சொல்லலாம்? d squared y by dx square equal to e power minus x denominatorல கொண்டு வந்தா e power x ன்னு சொல்லலாமா? ஓகேவா? அப்போ e power x நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ e power x into d squared y by dx square equal to 1. அப்போ அந்த 1 லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ e power x into d squared y by dx square minus 1 equal to 0. This is the required differential equation. வந்துருச்சு பார்த்தீங்களா? e power x into d squared y by dx square minus 1 equal to 0. y equal to e power minus x plus mx plus n. அப்போ அந்த given geometrical equation 2 constant இருக்கு. 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆயிரும். இல்லை பர்டிகுலர் சம்ஸில் அந்த டிஃப்ரென்ஷியலுக்கு லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடு ப்ரூவ் பண்ணியிருப்போம். எப்படி வேணால் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். புரியுதா? கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா?
ஃபிஃப்த் சம் பாருங்க. show that y equal to ax plus b by x. Here இந்த இடத்துல x not equal to 0 ஏன்னா x 0 வந்தா not defined வந்துரும். Is a solution of the differential equation x squared y double dash plus x y dash minus y equal to 0 க்கு சொல்யூஷனா இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டணும். சரி, ஓகே, பார்க்கலாம். அப்ப given equation எடுத்துக்கங்க. y equal to ax plus b by x. ஓகேவா? இதை டிஃபரன்ஷியேட் 1 by fraction இருக்கு தெரியும், பட் இருந்தாலும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். y equal to ax plus b into x power minus 1 வச்சுக்கோங்க. ஏன்னா 1 by x தெரியும், 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ண என்னன்னு, பட் இருந்தாலும் சிமிலராக இருக்கணுங்கிறதுக்காக நான் மேலே கொண்டு வந்துட்டேன். இப்போ 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். y dash equal to ax டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ax டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இந்த b அப்படியே தான் இருக்கும். x பவர் மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ y dash equal to இது வந்திருக்கு. ஓகேவா? இது 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கலாம். y double dash ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்போ y double dash equal to a-வை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0, b மைனஸ் b அப்படியே தான் இருக்கும். x பவர் மைனஸ் 2னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ y double dash equal to மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 2b by x கியூப்னு கூட சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. அப்போ y டபுள் டேஷு இந்த y டேஷ் வேல்யூவை ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம், 0 வருதான்னு பார்க்கலாம். ஓகேவா? லெஃப்ட் சைட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் டபுள் டேஷோட வேல்யூ 2b by x cube, okay, plus x into y dash oda value a minus b by x squared, x power minus 2 denominator கொண்டு வந்துட்டேன், minus y, y oda value பாருங்க a minus of ax plus b by x. இதை சிமிலர் பண்ணால் 0 வரணும். பார்ப்போம், செக் பண்ணலாம். இந்த x ஸ்கொயர்டு x கியூப் கட் பண்ணுங்க. அப்போ 2b by x, அந்த x உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. ax மைனஸ் bx by x ஸ்கொயர் அந்த ஸ்டெப் போட்டுங்க, x ஸ்கொயர்டு. இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ax மைனஸ் b by x. ஓகேவா? சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணலான்னா 2bx வந்துருமா நமக்கு, 2bx இந்த ப்ளஸ் ax மைனஸ் ax கட் பண்ணுங்க. இந்த 2 டேர்மை பாருங்கள், இது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமா, மைனஸ் ax, சரி a இங்கே எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணுறப்ப bx போட மட்டும் பாருங்கள், bx by x squared. bx இந்த xx கட் பண்ணுங்க, மைனஸ் b by x மைனஸ் b by x. அப்போ 2bx மைனஸ் 2b by x எக்ஸ்எல்சியம் எடுத்துக்கங்க. அப்போ 2 கட் ஆயிருமா, அப்போ ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த required differential equation ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. ஓகேவா? y equal to ax plus b by x, x not equal to 0, ஏன்னா x 0 வந்தால் ஒன்றுமே இல்லை, ஸோ ஈக்குவேஷனே கிடைக்காது.
is a solution of the differential equation x squared y double dash plus xy dash minus y equal to 0. அப்போ given equation ax plus b by x கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ண ஈஸியாக இருக்குங்க. அந்த எக்ஸை நியூமரேட்டரில் கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் பவர் -1 ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். y dash ஈக்குவல் டு ஏ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. இந்த b அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் பவர் என்ன n இன்ட்டு அதாவது -1 இன்ட்டுனே சொல்லலாம் இன்ட்டு எக்ஸ் பவர் n -1 -2 செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. y டபுள் டேஷ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஏவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 minus b into n into x power n minus 1 y double dash. இதை கொண்டு போய் சொல்யூஷனில் அப்ளை பண்ணி சிமிலர் பண்ணோம்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் ஆயிடுது பாருங்க. ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? sum y equal to a e power minus 3x plus b, okay, where a and b are arbitrary constant, is the solution of the differential equation d squared y by dx squared plus 3 into dy by dx equal to 0. Okay, y equal to a into e power minus 3x plus b, where here a and b are arbitrary constant. Okay, சரி clear watch பண்ணுங்க. y equal to a e power minus 3x plus b. Okay, அப்ப a and b are constant சொல்லிட்டா அப்ப 2 time differentiate பண்ண அந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். இல்லைனா ரைட் சைடு வச்சுட்டு லெஃப்ட் சைடு 0 ன்னு ப்ரூவ் பண்ணலாம். y dash y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா y dash a அப்படியே தான் இருக்கு. e power x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா e power minus 3x into அந்த பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணா -3 plus b ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 ஏன்னா கான்ஸ்டன்ட். ஓகேவா? சரி y டபுள் டேஷ் பண்ணுங்க. y டபுள் டேஷ் ஈக்குவல் டு a அப்படியே தான் இருக்கும். e power x னா e power minus 3x into -3 அப்போ ஆல்ரெடி -3 அப்போ y டபுள் டேஷ் 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா அப்போ இந்த 3 அப்படியே வச்சுக்கிறேன். 3a இன்ட்டு e power minus x ஓகேவா இன்ட்டு 3 அப்போ என்ன சொல்லலாம் y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு e power minus x இன்ட்டு 3 அப்போ வந்து என்ன வந்துடும் இங்கே பாருங்கள் இதை டேரெக்டாக சொல்லிட்டு போகலாமே இப்படியே பாருங்கள். அப்போ இது மைனஸா அப்போ இதை ரிமூவ் பண்ணுங்கள். a இன்ட்டு e power minus 3x இன்ட்டு -3 y டேஷ் சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ y டேஷ் இன்ட்டு -3 அப்போ y டபுள் டேஷ் ஈக்குவல் டு -3y டேஷ் அப்போ ரைட் சைடு கொண்டு வாங்க. y டபுள் டேஷ் ப்ளஸ் 3y டேஷ் ஈக்குவல் டு 0 அப்போ ரீரைட் பண்ணீங்க அப்படின்னா d ஸ்கொயர்டு y பை dx ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு dy பை dx ஈக்குவல் டு 0 அப்போ required differential equation ஃபார்ம் ஆயிரும். y equal to a into e power minus 3x plus b அப்போ y dash a into e power minus 3x into -3 அப்போ y double dash equal to a e power minus x differentiate பண்ண e power minus x into -3 ஏன்னா பவரை differentiate பண்ணுறோம் ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. அப்போ இது சிமிலர் பண்ணிங்கன்னா அவன் கேட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். ஓகே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7th sum.
show that the differential equation family of curve y squared equal to 2a into x plus a power 2 by 3 is a solution of the differential equation. In the differential equation solution இருக்குமா அப்படினு கேக்குறான். y squared minus 2xy into dy by dx the whole cube equal to 8 into y into dy by dx the whole power 5 அப்படினு கேக்குறான். ஓகேவா? Here a is the positive constant. ஓகேவா? அப்போ y square equal to 2a into x plus a power 2 by 3 equation 1. அப்போ a is constant. அப்போ நீங்க one time differentiate பண்ணாவே அந்த differential equation frame பண்ணும் பார்க்கலாம். ஓகேவா? கிளியரா வச்சு பண்ணிக்கங்க. y squared differentiate பண்ணா 2y into y dash. ஓகே, equal to 2a constant அப்படியே தான் இருக்கும். inside the bracket x differentiate பண்ணா 1, a வை differentiate பண்ணா 0. ஏன்னா constant பவர்லாம் இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், இந்த 2y y dash equal to 2a வா இதை என்ன பண்ணலாம்னா 1ல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. in 1 இந்த 2a வை ரிமூவ் பண்ணிட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 இருக்கு y squared equal to, அப்போ y squared equal 2a வை ரிமூவ் பண்ணிட்டு 2y y dash into x plus a power 2 by 3. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்னா இதுலேருந்து பாருங்க, இந்த 2 கட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே போட்டுக்கலாம். y square equal to 2y y dash into x plus a ஓட வேல்யூ 2 கட் பண்ணுங்க. a ஓட வேல்யூ என்ன, y y dash வந்துருமா? இந்த a வை ரிமூவ் பண்ணிட்டு y y dash சப்ஸ்டிட் பண்ணுங்க. y y dash power 2 by 3. இந்த 2y y dash inside the bracket கொண்டு போங்க. y squared equal to x into 2y y dash plus 2y y dash into y y dash power 2 by 3. ஓகேவா? இந்த டேர்ம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. y dash minus 2xy y dash, இங்க பாருங்க, இங்க y y dash ஓட பவர் 1, இங்க y y dash ஓட பவர் 2. அப்ப மல்டிபிள் இருக்கிறப்ப பவரை ஆட் பண்ணிக்கலாம். y y dash பவர் 5 by 3 ன்னு சொல்லலாம். ஓகே, டேக்கிங் cube on both side. ஏன்னா ஆன்சர் வரதுக்கு டேக்கிங் cube பண்றீங்க. அப்போ y dash minus 2xy y dash the whole cube equal to 2 cube பண்ணீங்கன்னா 8. அப்போ y y dash power cube 3 கட் ஆயிரும், 5 வந்துரும். அந்த ஆன்சர் வந்துருச்சு. ரீரைட் பண்றதுனா பண்ணலாம். y dash சரி இங்க என்ன வந்துரும், y squared, இங்க y squared. அப்போ y squared minus 2xy into dy by dx the whole cube equal to 8y into dy by dx power 5. அவன் கேட்ட required differential equation கிடைச்சிரும். ஓகேவா? y squared equal to a into x plus a power 2 by 3. அப்போ where a is the positive constant parameter, அப்போ one time differentiate பண்றீங்க, அந்த a வை replace பண்ணி அந்த differential equation கொண்டு வந்துடலாம். புரியுதா? கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேவா? நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் போலாமா?
Eighth sum, show that y equal to a into cos of bx is the solution of the differential equation d squared y by dx square plus b squared y equal to 0. Okay va? சரி. அப்போ y equal to a into cos bx. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறது 2 கான்ஸ்டன்ட், ஏங்கிறது கான்ஸ்டன்ட் தான், பிங்கிறது கான்ஸ்டன்ட் தான். அப்போ 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு வரலாம். சரி பார்ப்போம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். y dash equal to a அப்படியே தான் இருக்கும். காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் bx இன்ட்டு அந்த bx ரிமூவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா b. ஓகேவா? ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். y டபுள் டேஷ் ஈக்குவல் டு இந்த a அப்படியே தான் இருக்கும், மைனஸ் அப்படியே தான் இருக்கும். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ், அப்போ காஸ் bx. ஓகேவா? காஸ் bx இன்ட்டு b, ஆல்ரெடி ஒரு b. ஓகேவா? அப்போ y டபுள் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் a இன்ட்டு காஸ் bx இன்ட்டு b ஸ்கொயர். ஓகேவா? அப்போ y டபுள் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் b ஸ்கொயர்டை ஃப்ரெண்டில் எழுதிக்கிறேன் இன்ட்டு a இன்ட்டு காஸ் bx. அப்போ a இன்ட்டு காஸ் bx 1 அப்படின்னு சொல்ல, ஃப்ரம் 1லேருந்து yன்னு சொல்லலாமா? அப்போ y double dash equal to minus b squared into y from எதுலேருந்து சொல்கிறோம்? 1லேருந்து. அப்போ ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. y double dash plus b squared y equal to 0. y double dash means என்ன? d squared y by dx squared plus b squared into y equal to 0. Required differential equation. ஓகேவா? Show that y equal to a into cos bx is a solution of the differential equation d squared y by dx square plus b squared y equal to 0. Clear-ஆ வாட்ச் பண்ணிக்கங்க. 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட். எக்ஸசைஸ் 10.4 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நடத்திட்டு இருக்கோம், அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். 11th டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா பண்ணியிருப்பீங்க. சில பேர் டிஃப்ரென்ஷியேஷன் கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சால் தான் மேக்ஸு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸில் டெரிவேஷன் சால்வ் பண்ண முடியும். எல்லா பக்கம் யூஸ் ஆகும் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன். அது இங்கே நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸு ஒருத்தன் எவன் மேக்ஸ் நல்லா பண்ணுறான்னா அவனுக்கு ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேருந்து எதே தான். ஃபஸ்ட்டு ஆர்டர் அண்ட் டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, செகண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், தேர்டு ஒன்று அதே தான் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்து ஜாமெட்ரிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கேட்பான். ஃபோர்த் எல்லாம் ஒன்று தான். புரியுதா? 4 எக்ஸசைஸுமே கிட்டத்தட்ட சேம் தான், ஒரே இதில் பார்த்து முடிச்சதான். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் டெஃபினட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து நல்லா பாருங்கள். 11th புக்கு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டிஃப்ரென்ஷியேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாவை ஒரு சார்ட் போட்டு எழுதி நீங்கள் வீட்டில் ஒட்டி வச்சுருங்க உங்கள் ரூமில். அது டெய்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்டோரேஜ் ஆகும். ஓகேவா? இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இனிமேல் இது ஒரு டிஃப்ரென்ஷியேஷன், அடுத்த சாப்டர் இன்டகிரேஷன், லாஸ்ட் எல்லாமே இந்த செகண்ட் வால்யூம் எடுத்துட்டிங்கனாவே டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் தான். புரியுதா? 7th சாப்டர்லேருந்து 8th 9th 10th எல்லாமே இதே தான் வரும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்துட்டு இந்த டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் தான் தியரிட்டிக்கல் சாப்டராக வரும். ஓகேவா? கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். திரும்ப சொல்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணி இந்த சம் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்னா அப்படியே ஸ்டில் பண்ணுங்கள். ஃபேர் நோட்டில் பார்க்காம காப்பி பண்ணுங்கள். அவசரமாக பண்ண வேண்டாம். டெய்லி ஒரு 7 சம் 8 சம் தான் நான் டீச் பண்ண முடியும். அதை நீங்கள் பார்க்காம எழுதுறதுக்கு என்ன? பார்த்து எழுதி கொடுக்குறது, அவசரமாக கிரிக் கொடுக்குறது, புரியுதா? ஹோம்ஒர்க் உடனே கேட்டாங்களேன்னு சொல்லி சென்ட் பண்ணுறது, அந்த வேலையில் வேண்டாம்.
புரியுதா? ஒரிஜினலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா தான் ஃபியூச்சரில் உங்களால் சைன் பண்ண முடியும். டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன் இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. எல்லா டீச்சர்ஸ் சொல்கிறத நானும் சொல்கிறேன். நீங்கள் இன்ஜினியரிங் போனாலும் சரி, இல்லை பயோ லைனில் போனாலும் சரி, எங்கே போனாலும் இதுதான் யூஸ் ஆகும். ஓகேவா? கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா?